அதிகமானவர்கள் எப்படி செய்கின்றார்கள் என்றால் 3 யாசீன்கள் ஓதுகின்றார்கள், 15 ரொட்டிகள் சுடுவதை பார்க்கின்றோம். அதற்காக வேண்டி ஒரு உலமாவை மௌலவிமார்களை கூப்பிட்டு அதற்காக வேண்டி துஆ பாத்திகாவை ஓதுகின்றதை பார்க்கின்றோம். ஷஅபான் மாதத்திலே 15வது நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா அனைத்து மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதாக வருகின்ற ஹதீஸ். அதாவது இந்த ரமலான் முடிந்ததன் பிறகு ஏதாவது ஒரு நாளில் ஷவ்வாலுடைய நாளில் பெருநாள் கழித்து மறுகணத்திலே நீர், அதாவது ஒரு நாளோ அல்லது 2 நாளோ நீர் இந்த ஷஅபானுக்குரிய நாளிலே ஒரு நோன்பை நோற்றுக்கொள் அல்லது 2 நோன்பை நோற்றுக்கொள் என்று கவாவாக சொல்லுகின்றார்கள். வளமையாக ஒரு மனிதர் நோன்பு நோட்டு வருகின்ற பொழுதோ அதனை ஒன்றன் பின் ஒன்றாக நோட்டு வருகின்ற பொழுதோ அதிலே நோன்பு நோட்டாமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்கும் அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதர் அதனை விசேடமாக நோன்பு நோக்கக்கூடாது. இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்ற அன்றைய இரவு என்று நினைத்து விடக்கூடாது. அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றன. பொருளாதாரத்திலே நெருக்கடியை கொடுப்போம், கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையிலே நெருக்கடியை கொடுப்போம், அவர்கள் தேடுகின்ற குழந்தை பாக்கியத்திலே நெருக்கடியை கொடுப்போம், அவர்கள் சேர்க்கின்ற சொத்துக்களிலே அவர்கள் கோடான கோடியை சேர்த்து வைத்தாலும் கூட அவர்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி தெளிவாக காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே யாராலும் ஜெயிக்க முடியாது. தவறான வழிகளிலே தவறான இபாதத்துக்களை செய்வதையும் பார்க்கின்றோம். எப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக பல செய்திகள், பலவீனமான செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி நோன்பை ஒரு மனிதன் விடக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸ் இருக்கின்றன. நாங்கள் தெரிந்திருக்கலாம், அல்லாமல் தெரியாமல் விட்டிருக்கலாம். கலாவாக இருந்த நோன்பை பூர்த்தி செய்வோம், தொழுகையை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். எங்களுக்கு தொழுகை கலாவாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த உலகில் மனிதர்களை படைத்து அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் வாழுகின்றவர்களாகவும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்கின்ற மனிதர்களையும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் படைக்காமல் இல்லை. அந்த வகையில் சென்ற ரமலானில் இறைவன் எங்களை உயிரோடு வாழ வைத்து அந்த ரமலானில் யாருக்கெல்லாம் ரமலானை நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அத்தகைய ரமலானிலிருந்து அடுத்த ரமலானை நாங்கள் எதிர்நோக்கி கொள்வதற்கு முன்னர் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சிறப்பான ஒரு மாதத்தை, ஷஅபான் மாதத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். 2026 ஹிஜ்ரி 1447 ஷஅபான் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே 10வது பிறையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஷஅபானின் முக்கியத்துவமும் அதனுடைய மகத்துவத்தையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் அர்ப்பணித்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதனை பற்றி சிறப்பித்து கூறியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதங்களிலும் ரமலான் அல்லாத மாதங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதத்திலேயும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தது 11 நோன்பாவது நோற்றிருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மாதத்தில் குறைந்தது 11 நோன்பு நோற்றுக்கொள்வார்கள். எப்படி என்றால் ஒவ்வொரு மாதத்திலேயும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோட்பார்களாக இருந்தால் 8 நோன்பு, மாதத்திலே ஒவ்வொரு மாதத்திலேயும் பிறை 13, 14, 15 என்றால் அதிலே 3 நோன்பு, மொத்தமாக 11 நோன்புகளை ஒவ்வொரு மாதமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்திலே கணக்கிடுகின்ற பொழுது 11 நோன்புகள் நோக்கக்கூடியதாக இருந்ததை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதே போன்று சஹாபா பெருந்தகைகளும் கூறுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதம் ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடைப்பட்ட மாதம்தான் இந்த ஷஅபான் மாதம்.
இந்த ஷாபான் மாதம் வருடத்தினுடைய 8வது மாதமாக எங்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஷாபான் மாதத்தை எப்படி நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றன என்றே நாங்கள் செய்யக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன, தவிர்ந்து கொள்ளக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் உண்மையில் ஷாபான் என்றால் நாங்கள் எல்லோரும் நினைத்து விடுவது ரமலானுக்கு அடுத்த மாதம் வந்திருக்கின்றது என்று நாங்கள் ஒரு கணத்திலே வைத்துக்கொள்வோம். ஆனால் ஷாபான் மாதத்தினுடைய சிறப்பம்சத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற பொழுது, மா ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் கத்துன் இல்லா ரமலான். அல்லாஹுவின் தூதரை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எப்படி என்றால், ரமலான் அல்லாத மாதங்களை விட ரமலானை தவிர அடுத்த மாதங்களில் பரிபூர்ணமாக பூர்த்தியாக நோன்பு நோட்பார்களாக இருந்தால் அது ஷாபானுடைய மாதம் என்று அல்லாஹுவின் தூதரை பற்றி சொல்லுகின்றார்கள். வமா ராய்துஹு ஃபீ ஷஹ்ரின் அக்ஸர சியாமன் மின்ஹு ஃபீ ஷாபான். ஷாபான் மாதத்திலே அல்லாஹுவின் தூதருடைய நோன்பை அதிகமானதை விட வேறு எந்த மாதங்களிலேயும் அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றதாக நான் காணவே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் ஷாபான் மாதத்தை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற பொழுது 2 விடயங்களை சொல்லுகின்றார்கள். அல்லாஹுவின் தூதர் அதாவது ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பார்களாக இருந்தால் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பரிபூர்ணமாக நோன்பு நோற்றதை நான் பார்த்திருக்கின்றேன். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹுவின் தூதரை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள். எப்படி என்றால், அல்லாஹுவின் தூதர் நோன்பை நோட்க மாட்டார்களா என்று சொல்லுகின்ற அளவுக்கு நோன்பை விட்டும் இருக்கின்றார்கள் என்பதை ஒரு ஹதீஸிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஷாபான் மாதத்திலே அல்லாஹுவின் தூதர் ஏனைய மாதங்களில் ரமலானை தவிர ஏனைய மாதங்களை விட இந்த ஷாபானில் பரிபூர்ணமாக நோன்பு நோற்றதை இந்த ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், இந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிற்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்றால் அல்லாஹுடைய மாதத்திலே இந்த ஷாபான் தான். அந்த அளவுக்கு ஷாபானை மகத்துவப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அதிலே இறைவன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கூறுகின்றார்கள் என்றால், உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு தடவை அல்லாஹுவின் தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, லிம தசூமு மின் ஷஅபான மாலா தசூமு மின் ஷஹ்ரி கைரிஹி. ஏனைய மாதங்களை விட நீங்கள் நோன்பு நோட்காமல் இருந்ததை விட இந்த ஷாபான் மாதத்திலே நீங்கள் நோன்பு நோட்காமல் இருந்ததில்லையே. தாலிக, நன்றாக கேளுங்கள், அல்லாஹுவின் தூதர் ஏனைய மாதங்களை விட ஷாபானில் அதிகமாக ஏன் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, 2357வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஹசன் தரத்திலே இருக்கின்ற ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கேட்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسِ عَنْهُ بَيْنَ رَجَبَ وَشَعْبَانَ. அதாவது அல்லாஹுவின் தூதர் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லுகின்றார்கள், எப்படி என்றால், ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட 7வது 9வது மாதத்திற்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மாதத்திற்கு இடைப்பட்ட இந்த மாதத்திலே மனிதர்கள் அதிகமானவர்கள் பொடுபோக்காக இருந்து விடுகின்றார்கள், மறந்தே போய்விடுகின்றார்கள். ஷாபான் என்றாலே ஞாபகம் இல்லாமல் போய்விடுகின்றது. மனிதர்கள் அதிலே பொடுபோக்கு தன்மையை காட்டி விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்விடத்திலே அன்றைய அந்த மாதத்திலே தான் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகின்ற மாதம் என்று சொன்னார்கள். எப்படி? இந்த எல்லா மாதங்களையும் விட இந்த ரமலான் அந்த ஷாபானுடைய மாதத்திலே தான் ரப்புல் ஆலமீனிடத்திலே அனைத்து மனிதர்களுடைய ஆமால்கள், நல்லறங்கள், அவர்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகின்றது. அந்த நிலையில் சொன்னார்கள், ஃபௌஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன்.
நான் விரும்புகின்றேன், நான் விரும்புகின்றேன் அமலி, என்னுடைய அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது, என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே செல்லப்படுகின்ற பொழுது, கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது, வான சாயிமுன், நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த ஹதீஸிலே இந்த ஷஅபான் மாதத்தினுடைய அந்த மகிமையும் அந்த கண்ணியமும், இந்த ஷஅபான் மாதத்தை எங்களுக்கு ஒரு பயிற்சிவிப்பாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானவர்கள் ரமலான் மாதத்திலே முதலாவது நோன்பை நோற்றுக் கொள்கின்றார்கள். முதலாவது நோன்பிலே வயிற்றுக்குள் குத்து வருகின்றது, காது குத்து வருகின்றது, வயிற்றுக்குள் அலர்ஜிக் வருகின்றது, தலைக்குத்து வருகின்றது. இப்படியெல்லாம் முதலாவது நோன்பு ரமலானை அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஆகிவிடுகின்றன. ஆனால் இந்த ரமலானுக்கு முன்னால் ஷஅபான் மாதத்திலே நோன்பு நோட்டு நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பயிற்சியாக, ஒரு பாடமாக இந்த ஷஅபான் எங்களுக்கு தந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதத்தை அப்படியான ஒரு மாதமாக, இபாதத்து நிரம்பிய மாதமாக, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கின்ற மாதமாக, குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து அதனை ஓதுகின்ற ஒரு மாதமாக நாங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்ற இந்த ஷஅபான் எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், நான் இந்த நாளில், இந்த மாதத்தில் என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது, நான் ஒரு நோன்பாளியாக இருக்கின்ற நிலையில், என்னுடைய நோன்பாளியாக இருந்த நிலையிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கின்ற மாதம் என்றால் இந்த ஷஅபான் மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் திட்டவட்டமாக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் நடப்பது அதுதானே, நாங்கள் சிந்திப்பதும் அதுதானே. எங்களுக்கென்று எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லாமல் நாங்கள் எழும்புகின்ற நேரத்திலே நாங்கள் எழும்புகின்றோம், சாப்பிடுகின்றோம், எங்களுடைய தொழில் வேலை வாய்ப்புகளை பார்க்கின்றோம், மறுகணம் உறங்குகின்றோம். இப்படி இந்த ஷஅபான் எங்களுக்கு இப்படியான ஒரு மாற்றீடாக, பொருளாதாரம் ஈட்டுகின்ற ஒரு மாதமாக போய்விடுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஷஅபான் மாதத்திலே எப்படி நோன்பை ஒரு மனிதன் விடக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸ் இருக்கின்றன. நாங்கள் தெரிந்திருக்கலாம், அல்லாமல் தெரியாமல் விட்டிருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கின்றார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். எப்படி என்றால், அசும்த ஷரர ஷஅபான ஹாதா, இந்த ஷஅபான் மாதத்திலே, ஷரர என்ற இந்த வார்த்தை நடுமத்திய மாதமாகவும் இருக்கலாம். மாதத்திலே, ஷஅபான் மாதத்திலே ஆரம்ப பிரிவாக இருக்கலாம், மத்திம பிரிவாக இருக்கலாம், அல்லது இறுதி 10ஆக இருக்கலாம். இந்த ஷரர என்ற இந்த அந்த சொல் ஆரம்பத்தையும் குறிக்கும், நடுவையும் குறிக்கும், இறுதியையும் குறிக்கும். அந்த ஷஅபான் மாதத்திலே நீர் ஏதாவது நோன்பு நோற்றீரா என்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஷஅபானிலே நோன்பு நோற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் ஃபஸும் யௌமன் ஃபயௌமைனி மகானஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், ஃபஸும் யௌமன் ஃபயௌமைனி மகானஹு, அதாவது இந்த ரமலான் முடிந்ததன் பிறகு ஏதாவது ஒரு நாளில், ஷவ்வாலுடைய நாளில், பெருநாள் கழித்து மறுகணத்திலே நீர், அதாவது ஒரு நாளோ அல்லது இரு நாளோ, நீர் இந்த ஷஅபானுக்குரிய நாளிலே ஒரு நோன்பை நோற்றுக்கொள் அல்லது 2 நோன்பை நோற்றுக்கொள் என்று கவாவாக சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஷஅபான் மாதத்திலே ஏன் நாங்கள் இப்படியான பொடுபோக்கான தடத்திலே இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சற்று சிந்திப்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. எப்படி ஷஅபான் மாதத்திலே ஒரு நோன்போ 2 நோன்போ அல்லது விட்டு ஒன்றை விட்டு ஒன்று உடித்து 15 நோன்பு பிடித்தாலும் 30 அல்லது 28 நோன்பு
பிடித்தாலும் ஒரு மனிதனுடைய அமால்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவனுக்கு அல்லாஹ்வுடைய தரஜாக்கள், அவனுடைய பதவிகள், அவனுடைய பொருளாதாரங்கள் எல்லாமே வசதியாக அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், எப்படி அசும்த ஷரர ஷஅபான ஹாதா, இந்த ஷஅபான் மாதத்திலே நோன்பு ஏதாவது நோட்டிருக்கின்றீரா கேட்ட பொழுது இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் நீர் ஃபசும் யௌமன் ஃபயௌமைனி மகானகு, இந்த ரமலான் முடிந்ததன் பிறகு நீ ஷவ்வாலிலே 1 or 2 ஷஅபானுக்குரிய நோன்பை நோற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இதனுடைய இந்த ஷஅபானுடைய முக்கியத்துவத்தை கவாவாக சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அதிகமானவர்களுக்கு சில நேரங்களில் அது கஷ்டமாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அதை நோன்பு நோற்றவர்களுக்கு அது இலகுவாக இருக்கலாம். நோன்பு நோட்கவில்லை என்றால், நீர் விட்டுவிட்டிருந்தால் நீர் அடுத்த மாதத்திலே 2 நோன்பை நோற்றுக்கொள் என்று சுன்னத்தான நோன்பை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை ஷஅபானிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஷஅபானிலே நாங்கள் 10வது 9வது நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த ஷஅபான் ரமலானுக்கு முன்னால் பயிற்றுவிக்கின்ற மாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் எங்களை அதாவது அமாலுக்கின்பால், இபாதத்தின்பால், குர்ஆனின்பால் நாங்கள் ஈர்க்கக்கூடியதாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் இந்த நாளிலிருந்து சுமந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் எல்லோரும் பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் நோன்புகளை நோற்றுக்கொள்ளுங்கள், நானும் நோன்பு நோட்கின்றேன். இந்த மாதத்திலே உயர்த்தப்படுகின்ற பொழுது, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகின்ற பொழுது, அதற்குரிய கூலி வழங்கப்படுகின்ற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்ற இந்த செய்தி எங்களுடைய உள்மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். மூமின்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையாக இந்த ஷஅபானை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். நாங்கள் நினைப்பதுதான் மார்க்கம் என்றால் உண்மையில் நாங்கள் நினைத்தபடி வாழ்ந்து விடலாம். ஆனால் மார்க்கம் எதனை இஸ்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றானோ அதுதான் மார்க்கமாக இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் பின்பற்றுவதிலே சலைவடைந்து விடக்கூடாது, பின்னடைவை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிடத்தில் இருக்கின்ற மனக்கசப்புகளை, எங்களிடத்தில் இருக்கின்ற குரோதங்களை, எங்களுடைய உள்ளத்தில் யாரை பற்றிய தப்பெண்ணங்கள் இருக்கின்றதோ அதனை களைகின்ற மாதமாக ஆரம்பத்திலே பயிற்றுவிக்கின்ற மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. குறைந்தது ஒரு நோன்பாவது, கூடியது 2 நோன்பாவது, அல்லது எங்களுடைய சக்திக்கு ஏற்ற நாங்கள் இந்த ஷஅபானிலே நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நாங்கள் ரமலான் மாதத்திலே விடுபடுகின்ற அதாவது மாத விலக்கு ஏற்பட்டால் அந்த மாதத்திலே விடுகின்ற நோன்பை அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னர் ஷஅபான் மாதத்திலே கணக்கிட்டு நோன்பை நோற்றுக்கொள்வோம். அந்த மாதத்திற்கு முன்னர் எரியஸாக இருக்கின்ற விடுபட்ட நோன்புகளை ஷஅபானிலே பூர்த்தி செய்து கொள்வோம். ஏன் ஷஅபான் வரைக்கும் இழுத்திருக்கின்றார்கள்? ஷஅபான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை தருகின்ற மாதமாக, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துக்கள் எங்களுக்கு பயிற்றுவிக்கின்ற மாதத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது விளங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள்? நாங்கள் ரமலான் மாதத்தில், சென்ற வருடத்தினுடைய ரமலான் மாதத்திலே, அதாவது மாத விலக்காக அல்லது நிபாஸாக ஏதாவது ஒரு நோயின் காரணமாக விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் உள்ள ஷஅபான் மாதத்திலே நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம். ஷஅபான் மாதத்திலே நாங்கள் அதனை கணக்கிட்டு நாங்கள் நோட்டு விடுவோம். கலாவாக இருந்த நோன்பை பூர்த்தி செய்வோம், தொழுகையை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். எங்களுக்கு தொழுகை கலாவாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஷஅபானிலே அதிகமானவர்கள் தவறான வழிகளிலே தவறான இபாதத்துக்களை செய்வதையும் பார்க்கின்றோம். எப்படி என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக பல செய்திகள், பலவீனமான செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் ஒரு கணம் சற்று சிந்திப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது
அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரர என்று இந்த பயன்படுத்தியிருக்கின்ற இந்த வாசகம் ஆரம்பம், இறுதி, அதே போன்று நடுமத்திமம், இந்த 3 நேரங்களிலேயும் இந்த ஷாபானிலே ஏதாவது ஒரு நாளிலோ அல்லது குறைந்தது 2 or 3 நோன்புகளை நோட்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா இது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கின்றதை, வற்புறுத்தி இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவரிடத்தில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியின் மூலமாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அதாவது நிஸ்பு ஷாபான் என்று சொல்லுகின்ற ஷாபான் மாதத்திலே 15வது நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் தான் அல்லாஹு தாலா அனைத்து மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதாக வருகின்ற ஹதீஸ், அது பலகீனமான ஹதீஸ் என்பதை நாங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதற்காக வேண்டி அந்த நாள் வருகின்ற பொழுது, வளமையாக ஒரு மனிதர் நோன்பு நோட்டு வருகின்ற பொழுது, அதனை ஒன்றன் பின் ஒன்றாக நோட்டு வருகின்ற பொழுது அதிலே நோன்பு நோக்காமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்கும் அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதர் அதனை விசேடமாக நோன்பு நோக்கக்கூடாது. இந்த நாளில் தான் அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்ற அன்றைய இரவு என்று நினைத்து விடக்கூடாது. அன்றைய இரவில் தான் அதிகமானவர்கள் எப்படி செய்கின்றார்கள் என்றால் 3 யாசின்கள் ஓதுகின்றார்கள், 15 ரொட்டிகள் சுடுவதை பார்க்கின்றோம். அதற்காக வேண்டி ஒரு உலமாவை, மௌலவிமார்களை கூப்பிட்டு அதற்காக வேண்டி துவா பாத்திகாவை ஓதுகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற இந்த நிஅமத்துக்கள், இறைவன் இதனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்ற இந்த நிஅமத்துக்களை நாங்கள் வெறுமனே விட்டு விடுகின்றோம். ஆனால் செய்யக்கூடாத சில செயல்களை நாங்கள் பாவத்தின்பால் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பராத் என்ற ஒன்றை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது பலகீனமான ஹதீஸ் என்பதை விளங்கிக் கொண்டாலும் அந்த ஹதீஸை நாங்கள் வெறுமனே விட்டுவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற இந்த வளமையான நோன்புகளை நோட்பதிலே 15வது நாள் வருகின்ற நோன்பை நாங்கள் நோட்பதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் அன்றைய நாளில் மாத்திரம் நோன்பு நோற்று அதனை விசேடமான நாட்களாக பல வகைகளை வைத்து, பலகாரங்கள் சுட்டு, தொகைகளை வைத்து, இப்படி 1000 ஜுசுகளை ஓதி இப்படி அதற்காக வேண்டி தமாம் செய்கின்ற இந்த பாவமான விதத்தான செயல்களில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் எங்களிடத்திலே அல்லாஹுவின் தூதர் இந்த ஷாபானை எங்களுடைய வாழ்க்கையிலே ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல்லாஹுவின் தூதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா அழகாக சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி. எப்படி? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை விரும்புகின்றீர்களாக இருந்தால், அல்லாஹுவின் மீது அன்பு வைக்கின்றவர்களாக இருந்தால், ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் திட்டவட்டமாக மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹுவின் மீது நேசம் வைக்கின்றோம் என்று சொல்லி, அல்லாஹுவின் தூதரின் மீது நேசம் வைக்கின்றோம் என்று சொல்லி பாவத்தை நாங்கள் செய்வதற்கு முன்வரக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் சொல்லுகின்ற, அல்லாஹுவின் தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா ஆல இம்ரானிலே சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மீது அன்பு வைக்கின்றவர்களாக இருந்தால், அல்லாஹுவின் மீது நேசம் வைக்கின்றவர்களாக இருந்தால், ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் சொன்னதை, அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த கட்டளையை நான் பின்பற்றுகின்ற, என்னை நீங்கள் பின்பற்றுகின்றவர்களாக, நீங்கள் எனக்கு படுகின்றவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எப்படி? உங்களை அல்லாஹு தஆலா விரும்புவான். எப்படி? வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் உங்களையும் பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா உங்கள் மீது கருணை காட்டுவான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் அதிகமானவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே பொடுபோக்காக இருக்கின்றோம். இந்த ஷாபான் மாதத்தை ஏனோ தானோ என்று கழித்து விடுகின்றோம். எங்களுக்கு ரமலான் மாதம் வந்து விட்டால் நோன்பு நோக்க முடியாத அவல நிலையை பார்க்கின்றோம். சுருட்டி விடுகின்றவர்களாக 12 மணி, 1 மணி, 10 மணி வந்தால் எனக்கு வயிற்றுக்குள் குத்து, எனக்கு சுகர் இருக்கின்றது, என்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த ஷாபானிலே நாங்கள் செய்யாத அமல்களை ரமலானுக்கு ஆரம்பத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு கஷ்டமாக, கவலை நிலையை காணுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பயிற்றுவிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், எங்களுடைய குழந்தைகளுக்கு வர வேண்டும். ஷாபான்
குறைந்தது ஒன்றையாவது நோன்பு நோக்க வேண்டும், குறைந்தது இரண்டையாவது நோக்க வேண்டும். அல்லது எங்களுக்கு சக்திக்கு ஏற்ப, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஷாபானிலே பயிற்றுவை, இந்த நோன்பை பிடித்து பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமன் அஅரத அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அஅரத அன் ஸிக்ரி, யாரெல்லாம் என்னுடைய உபதேசத்தை, அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய உபதேசத்தை யாரெல்லாம் மறுத்துக் கொள்கின்றார்களோ, மறுக்கின்றார்களோ, அதாவது மறைந்து வாழுகின்றார்களோ, அவர்களுக்கு ஃபைன்னலஹு மஈஷத்தன் லங்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றன. பொருளாதாரத்திலே நெருக்கடியை கொடுப்போம், கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையிலே நெருக்கடியை கொடுப்போம், அவர்கள் தேடுகின்ற குழந்தை பாக்கியத்திலே நெருக்கடியை கொடுப்போம், அவர்கள் சேர்க்கின்ற சொத்துக்களிலே அவர்கள் கோடான கோடியை சேர்த்து வைத்தாலும் கூட அவர்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி தெளிவாக காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்திலே யாராலும் ஜெயிக்க முடியாது. அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்திலே யாராலும் பிழைக்க முடியாது. அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. யாரெல்லாம் அல்லாஹுவை மறந்து இந்த உலகத்திலே தானாகத்தான் உழைத்தேன், தானாகத்தான் சொத்தை தேடி நின்று யாரெல்லாம் தம்பட்டம் அடிக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது. அப்படித்தான் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் ஜெயித்தாலும் மன்னரை வாழ்க்கையில் அவர்கள் ஜெயிக்க போவதும் இல்லை, மஹ்ஷர் வாழ்க்கையில் அவர்கள் ஜெயிக்க போவதும் இல்லை. அவர்கள் நாளை மறுமையில் துரதிஷ்டவசமாக இந்த உலகத்தில் இருந்து நாளை மறுமையில் மாட்டிக்கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்திலே ஈமானிலே கையை வைத்து நாங்கள் ஒரு கணம் சற்று சிந்திப்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த உம்மத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் என்னுடைய நூற்றாண்டுக்கு பின்னால் இந்த சமுதாயத்தினர்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துவார்கள், தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள், அவர்கள் தொழுகையை இப்படியெல்லாம் அலட்சியமாக அப்படியே விட்டு விடுகின்றவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரி என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுகின்றார்கள், தொழுகை அன்திக்ரி, என்னுடைய தொழுகையை விட்டும் என்னுடைய உபதேசத்தை விட்டும் யார் இந்த உலகத்திலே அதாவது மதிமயங்கி இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது அன்புக்குரியவர்களை நாங்கள் நினைக்கின்ற நேரத்திலே தொழுவதல்ல, நாங்கள் நினைக்கின்ற நேரத்திலே தொழுது விட்டு வருவதல்ல. எந்த நேரத்தில் எந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் அதே தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஷைத்தான் இரவு நேரத்திலே 3 முடிச்சுக்களை அவனுடைய கழுத்திலே போட்டு விடுகின்றான், பிடரியிலே போட்டு விடுகின்றான். எப்படி அந்த முடிச்சுக்கள் அவனால் போடப்பட்டு சொல்லப்படுகின்றது, இரவு தூரமாகவே இருக்கின்றது, நன்றாகவே தூங்கிக்கொள், உனக்காக இந்த இரவு நீளமாக்கப்பட்டிருக்கின்றது, நன்றாகவே தூங்கிக்கொள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் அந்த முடிச்சுக்களை அவிழ்ப்பதற்காக வேண்டி சுபுகு நேரத்திலே எழும்புகின்றார்களோ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் அவர் எழும்பி அந்த தூங்கி எழுந்தவுடன் ஓதுகின்ற துஆவை ஓதுகின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகின்றது. இரண்டாவது, யார் அந்த முடிச்சோடு அவிழ்க்கப்பட்ட நிலையிலே அவன் உழு செய்கின்றானோ இரண்டாவது முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு விடுகின்றது. யார் மூன்றாவது அந்த தொழுகை இமாம் ஜமாத்தோடு அழகான முறையிலே தொழுது முடிக்கின்றாரோ அவருடைய 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு விடுகின்றது. இப்படி இருக்கின்ற நிலையிலே அவன் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நஷீதன் தய்யிபுன் நஃப்ஸ், அவனுடைய ஆன்மா பரிசுத்தமான உற்சாகமான இதயத்தோடு அவன் காலையை அடைந்து கொள்கின்றான். அன்புக்குரிய சகோதரரை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நினைக்கின்ற மாதிரி 6 மணிக்கு சூரியன் உதிக்கின்ற பொழுது லுகா தொழுகை நேரத்திலே சுபுகை தொழுவதல்ல. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஷாபான் மாதம் எங்களுக்கு பயிற்சி தருகின்றது என்றால் 6 மணிக்கு நாங்கள் லுஹா தொழுகையை தொழுகின்றதற்கு பதிலாக சுபுகை தொழுகின்றோம். இது என்ன தொழுகை? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே யாரெல்லாம் நான் கொள்கையை பரப்புகின்ற ஒரு கொள்கைவாதி என்று சொல்லுகின்றோமோ, யாரெல்லாம் நான் தலைமைத்துவ பொறுப்பிலே இருந்து நான் தலைவராக இருந்து நாட்டுக்கு நற்சேவை செய்கின்றேன் என்று சொல்லுகின்றனோ அவனிடத்திலே தொழுகை இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலே கொள்கையை பரப்பியவன் அல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன். மஈஷத்தன் லங்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே 2 தொழுகை,
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஐங்கால தொழுகையிலே 2 தொழுகைகள் முனாஃபிக்குகளுக்கு மிகவும் கஷ்டமான தொழுகை. ஒன்று நாங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம், இஷா தொழுகை. 2 சுபுகு தொழுகை. இந்த 2 தொழுகைகளையும் யாரெல்லாம் பொடுபோக்காக விட்டு விடுகின்றார்களோ, இந்த தொழுகைகளிலே எப்படி இதிலே அலாட்டாக இருக்க வேண்டும். இது முனாஃபிக்குகளுக்கு எப்படி என்றால், லுகரையும் அசரையும் மக்ரிபையும் தொழுது விடுவார்கள், எல்லோரும் பார்ப்பதற்காக தொழுது விடுவார்கள். ஏனென்றால் இவன் தொழுகையாளி என்று சொல்வதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் இந்த 3 நேர தொழுகையையும் மக்கள் பார்ப்பதற்காக, மக்கள் மயமாக்குவதற்காக தொழுது விடுவார்கள். இந்த 2 நேர தொழுகையும் வரமாட்டார்கள். அப்படி யாரெல்லாம் இந்த தொழுகையை பொடுபோக்காக விட்டு வைக்கின்றார்களோ, அவர்கள் இந்த தொழுகையை விட்டதற்காக வேண்டி அவன் நயவஞ்சகனாக மாறிவிடுகின்றான். அதனால் தான் இந்த உலகத்திலே தொழுகையாளிக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நயவஞ்சகத்தனத்திலே முனாஃபிக்காக நாங்கள் மாறிவிடுகின்றோம். யாராவது எங்களுடைய காதிலே ஒருவன் மூத்திரம் மோழுகின்றான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருவன் எங்களுக்கு முன்னால் எங்களுடைய ஆடைகளிலே ஒருத்தன் நின்ற நிலையிலே நின்று மோழுகின்றான் என்றால், எப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு எப்படி கோபம் வரும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நினைவாபுரத்திலிருந்து எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய காதுகளிலே இரவு நேரத்திலே சிறுநீர் கழிக்கின்ற இந்த எதிரி ஷைத்தானை நாங்கள் விட்டு வைக்கின்றோம் தானே? எங்கே எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய ஆன்மாக்கள் எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சற்று சிந்திப்பது எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஷஅபான் மாதத்திலே இருந்து இப்படியான பாவத்தை நாங்கள் செய்து தொடர்ந்து செய்வோம் என்றால், ரமலான் அடைய போகின்ற இந்த மாதத்திலே நாங்கள் எப்படி இருக்க போகின்றோம் என்பது எங்களுடைய உள்ளத்திலே, ஆழ்மனதிலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஷைத்தான் இப்படியான ஒரு செயலை செய்கின்றான் என்றால் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, சுபுகு நேரத்தை நாங்கள் அடைகின்ற பொழுது, சுபுகை அடைந்து தொழாதவர்களாக நாங்கள் எழும்புகின்ற பொழுது, ஹபீசுன் நஃப்ஸ், அவனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கெட்ட ஆன்மா, இந்த உலகத்திலே கஸ்லானாக சோம்பேறியாக எழும்புகின்றான். அவனுக்கு சுபுகுடைய சூரியன் தெரியாமல் அவனுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்றான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் விரும்புகின்றமாறு இந்த உலகத்திலே வாழ்ந்து செல்லலாம். இந்த உலகத்திலே நான் நினைக்கின்றமாறு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து செல்லலாம். ஆனால் படைத்த இறைவனுக்கு முன்னால் நாங்கள் நிற்கின்ற பொழுது எங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆரோக்கியத்தோடு இந்த தொழுகைகளை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுகையிலே அழகான முறையிலே சீரும் சிறப்புமாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஒரு வியாபாரமாக, ஒரு வியாபார தளத்திற்கு செல்கின்ற பொழுதோ எங்கு கிடைக்கின்றதோ தொழுது கொள்ள வேண்டும். பள்ளி, ஊருக்கு, கிராமத்துக்கு அருகாமையிலே, அண்மையிலே இருந்து கொண்டு இந்த தொழுகைக்கு யாரெல்லாம் பள்ளி பக்கம் வராமல் இருக்கின்றோமோ நாங்கள் எங்களை ஒரு கணம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் முஸ்லிமுடைய அடையாளம் இந்த தொழுகை. இந்த தொழுகை இல்லை என்றால் ஒன்று அவன் காபிராக இருப்பான், அல்லது அவன் ஒரு முனாபிக்காக இருப்பான். 2 தொழுகையை தொழாதவன் அவன் முனாபிக்காக இருப்பான், தொழுகையே தொழாதவன் காபிராக இருப்பான் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கணம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பயான் என்றால் அலர்ஜிக். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று ஜும்மா பயானாக இருக்கலாம், அல்லது மார்க்க பிரசங்கங்கள் ஒரு இடத்திலே நடப்பதாக இருந்தால் இன்று எல்லோருக்கும் ஒரு முகமே மாறிவிடுகின்றது. ஏனென்று சொன்னால், பழையதையே பேசியே இருக்கின்றார்கள், நாங்கள் செய்கின்றதையே செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுதும் அந்த ஜும்மாவுடைய நாளிலே நான் இன்ன விடயத்திற்காக செல்கின்றேன், இன்று நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த ஜும்மா யாராக இருந்தாலும், இந்த மெம்பரிலே பேசுகின்ற பொழுதோ அவர் யாராக இருந்தாலும், அவன் சொல்லுகின்றதில் என்னிடத்தில் 1% என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பள்ளியிலிருந்து நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது இருக்குமாக இருந்தால், மறுகணம் அசரை நாங்கள் நாடுவோம், தொடர்ந்து செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னர் ஷஅபான் எங்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். ஷஅபானிலே செய்யக்கூடிய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். யாரெல்லாம் விட்டிருக்கின்றோமோ, கலாவாக விட்டிருக்கின்ற நோன்புகள் இருந்தால் இந்த ஷஅபானிலே நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களும் ஆண்களும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத் ஷஅபானுடைய நியமத். இந்த மாதத்திலே நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளையும் 1-2 நோன்புகளை பிடிக்க வைத்து அவர்களை போற்றிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுக்கு இறைவன் எங்களுக்கு உயிரோடு எங்களை இன்ஷா அல்லாஹ் வைத்திருப்பானாக இருந்தால் அதனை அழகான முறையிலே நாங்கள் செப்பனிட்டு, அதனை திட்டமிட்டு அந்த நோன்பை நோட்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.